இப்போம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து நான் வேறொரு செய்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தேன். ஆனாலும் இந்த ரூபன் ஆராதனை நடத்தும் போது இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. அதனால தொடர்ந்து அந்த ஒரு அடியை திரும்ப பாடு. சரணத்தை பாடி நம்ம செய்திக்குள்ளாக கடந்து போவோம். இப்படி வந்து முன்னாடி ஸ்தோத்திரம். எதிர்க்கிறவர் முன்பிலும் என்னை தள்ளினவர் மத்தியில் எல்லாரும் கைகளை உயர்த்தி பந்தி ஆயத்தப்படுத்தி என்னை அன்பாக கனம் பண்ணினீ. எதிர்க்கிறவர் முன்பிலும் என்னை தள்ளினவர் மத்தியில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என்னை அன்பாக கனம் பண்ணினீ. ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என்னை அன்பாக கனம் பண்ணி. கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. எதிர்த்தவர்கள் மத்தியிலே தேவன் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, ஆமென், அவர் அன்பினாலே இன்றைக்கும் நம் தலையை உயர்த்தி கர்த்தர் நம்மை காணப்படுது. அவர்களுக்கு முன்பாக, எதிர்த்தவர்களுக்கு முன்பாக, எதிராய் செயல்பட்டவர்களுக்கு முன்பாக தேவன் நம்மை இன்றும் கனம் பண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த நாள் செய்திக்காக இது 3வது வார்த்தை. நேற்று பகல் வேளையில் ஜெபம் பண்ணி ஒரு செய்தி ஆயத்தப்படுத்தினேன். அப்புறம் மாலையில் ஜெபம் பண்ணி இன்னொரு செய்தி ஆயத்தப்படுத்தினேன். பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன், ஆண்டவரே நீங்கள் பேசணும் அப்படின்னு. ஆராதனை வேளையில் ஆவியானவர் இந்த வார்த்தையை உணர்த்துகிறார். அல்லேலூயா. இது ஆயத்தப்படுத்தல, ஆவியானவர் இடைப்படுகிற வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமாக சொல்லுங்க. ஆம், எதிர்த்தவர்கள் முன்னிலையிலே இந்த ஆண்டு முழுவதும் பாருங்க. அல்லேலூயா. எத்தனையோ விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நீங்கள் காணப்படும் போது நம்ம வாழ்க்கையில் அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை கைவிடாமல், அவருடைய இரக்கம் இல்லைன்னா, அவருடைய கிருபை இல்லை என்றால், இல்லையா, அவர் கரம் நம்மோடு இல்லைன்னு சொன்னார், அவர் நம்மை கனம் பண்ணி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவ்வளவு அன்பான தெய்வம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதற்கு இந்த ஆண்டு முழுவதும் எத்தனை நன்றி சொன்னாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். விழுந்துருவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை மீண்டும் மீண்டும் உயிர்ப்பித்து நிலைநிறுத்தி கொண்டே இருக்கிறாரு. நல்ல சத்தமா கைகளை தட்டி பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆம், அதுதான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பிரியமானவர்கள் எவ்வளவுதான் நினைக்கும் போது அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகவில்லை, அவருடைய காருண்யம் நம்மை விட்டு விலகவில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எதிர்த்தவர்கள், போராடினவர்கள், தாவீதினுடைய வாழ்க்கையில எதிர்த்தவர்கள் எத்தனையோ பேர். பிரைஸ் காட். அல்லேலூயா. அவ்வளவுதான். அதனாலதான் அவன் உணர்ந்து பாடுறான் அந்த பாடலை. சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் ஆண்டவரே அபிஷேகம் பண்ணுகிறீர். அவனுக்கு சத்துருக்கள் அதிகம், எதிர்ப்புகள் அதிகம், விரோதங்கள் அதிகம், பகைமைகள் அதிகம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. போராட்டங்கள் அவனுக்கு அதிகம். ஆனால் அதன் மத்தியிலே தேவன் தாவீதுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தார். காரணம், தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களே, கர்த்தர் கூட இருந்தார்.
பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து ஒவ்வொரு முறையும் பிரைஸ் காட், உன் வாழ்க்கையிலே நீ விழும்போதெல்லாம், விழுந்துருவேன் நினைக்கும் போதெல்லாம், வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்கும் போதெல்லாம், அவ்வளவுதான் நினைக்கும் போதெல்லாம் உன் வாழ்க்கையை மீண்டும் 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 உனக்கு ஒரு நன்மையை, உனக்கு ஒரு இரக்கத்தை அவர் பாராட்டிட்டே இருக்கிறார்னா அது சேதப்படுத்தாதபடி, அது பாதிக்காதபடி. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமாம், சவுலை விட்டு தாவீது ஓடின போதே எல்லாரும் என்ன நினைச்சாங்க? ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அவ்வளவுதான், இனி தாவீதினுடைய கதை முடிஞ்சுது அப்படிதான் நினைச்சாங்க. முடிஞ்சுது அப்படின்னு பல விமர்சனங்கள் அவன் மேல, பல விமர்சனங்கள் வருது. என்ன, இவன் சவுல் ராஜாவையே கொன்னுட்டு அவன் ராஜாவாக பார்க்கறான் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம். பிரைஸ் காட், அல்லேலூயா. ராஜாவை கொன்னு இவன் ராஜாவாக முயற்சிக்கிறான்னு ஒரு விமர்சனம். ராஜாவுக்கு எதிராய் செயல்பட்டதுனால தேசத்தை விட்டு அவர் என்ன செய்கிறார்? இவனை ஏதோ ஒரு விஷயத்துல ராஜாவுக்கு பிடிக்காதனால அவனை கொல்ல தேடுகிறார். ஒரு பக்கம் என்ன ஆயிட்டார்? ஒரு பக்கம் அவர் ஒரு சேவகனா இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் மருமகனாம் இருந்தார். அவர் துரத்தப்படும் போது சவுலுக்கு மருமகன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில பாருங்க அவருடைய நிலைமை. இப்படிப்பட்ட பல விமர்சனங்கள் மத்தியில, அதனாலதான் அவன் அந்த சங்கீதத்தில் எழுதுறான், என் நீதிக்கு தக்கதாக, என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக. அவன் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு மனிதன் மேல பல விமர்சனங்கள் இருக்கலாம், நம்ம மேல பல பேர் பல கருத்துக்களை சொல்லலாம், பல விமர்சனங்களை வைக்கலாம். ஆனா நாம போய் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நம்ம நீதியை நிலைநாட்டுவதற்காக, நாங்க நல்லவன் அப்படின்றத நம்ம நிரூபிப்பதற்காக அவர்களிடத்துல போய் நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பேசினாலும் அதற்கு ஒரு காரணத்தை கற்பிக்கிற உலகம்தான் இந்த உலகம். அதை மாத்திர தெரிந்து கொள்ளுங்க. உங்க நீதியை போய் எப்படியாவது நான் நல்லவன் தான், நாங்க நல்லவங்க தான் அப்படின்னு யாராட்ட வழிய போய் நீங்க ஏதாவது பேசி அன்பு பாராட்டி ஏதாவது செய்ய, நம்ம அன்பு பாராட்டலாம், தப்பு கிடையாது. ஆனா நாங்க நல்லவங்க தான் அப்படின்றதுக்கு நிரூபிக்கிறதுக்காக நிச்சயமா நம்ம கர்த்தருடைய பார்வையில நீதி இருக்குன்னு சொன்னா, நம்ம நீதியை அவர்களுக்கு முன்பாக பட்ட பகலை போல, நியாயத்தை, நீதியை வெளிச்சத்தை போல, நம்ம நியாயத்தை பட்ட பகலை போல தேவன் விளங்க பண்ணுவார். கைகளை தட்டி சொல்லுங்க. சத்துருக்களுக்கு முன்பாக, நம்மை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு முன்பாக, நம்மை விளங்கி கொள்ளாதவர்களுக்கு முன்பாக. எத்தனை பேருக்கு புரியுது? கைகளை வைத்து சொல்லுங்க. அப்படி தேவன் நடத்துவார். தாவீதை அப்படி நடத்துகிறார், தாவீதை அப்படி நடத்தினார். அதுதான் ஒரு பந்தி. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. விமர்சனம் பண்ணுகிறவர்கள் மத்தியில, எதிர்க்கிறவர்கள் மத்தியில, புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில, விளங்கி கொள்ளாதவர்கள் மத்தியில, தவறான கருத்துக்கள் அபிப்பிராயங்களோடு வாழ்கிறவர்கள் மத்தியில நம்ம கர்த்தரை பார்த்து, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, நாம் உண்மை உத்தமமா நீங்க ஓடுவீர்கள் சொன்னா நமக்கு முன்பாக அவர் ஒரு பந்தியை, அவங்க வியந்துட்டே இருப்பாங்க, எப்படா இது? ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்மை விமர்சிக்கிறவர்கள், உங்களை விமர்சனம் பண்ணுகிறவர்கள், உங்களை விரோதமாய் பேசுகிறவர்கள், உங்களை தவறாய் குற்றப்படுத்துகிறவர்கள், அல்லேலூயா. தவறு இருந்தா நம்ம சரிப்படுத்திக் கொள்ளணும். தவறு இல்லாத பட்சத்தில் அப்படிப்பட்ட விமர்சனங்கள் காரியங்கள் வருதுன்னா ஒரு நாள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க அந்த சத்தியத்தை. உங்க பந்தி உங்களுக்கு அவர்களுக்கு முன்பாக கர்த்தரே அவர்களே என்ன செய்வாங்க? நம்ம தவறா சொல்லிட்டோம், உங்களை பத்தி நம்ம தான் தவறா புரிஞ்சுக்கிட்டோம் போல அப்படின்றத யார் விளங்க செய்வாங்கன்னா தேவன் விளங்க செய்வார். நம்ம தான் தவறா புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம தான் தவறா நினைக்கிறோம். ஏன்னா கர்த்தர் அப்படி ஒரு காரியத்தை செய்வார், கர்த்தர் அப்படி ஒரு கிரியை நடப்பிப்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதான் கர்த்தர் மேலே நம்ம வைக்கக்கூடிய ஒரு விசுவாசம், தேவன் மேலே நம்ம வைக்கக்கூடிய ஒரு விசுவாசம், தேவனை நம்பி அவரை சார்ந்து பொறுமையா இருக்கிற ஒரு விசுவாசம்னா, ஒரு வாழ்க்கைன்னு சொன்னா அதுதான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மேல வைக்காத விமர்சனங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நீதி உள்ளவராயிருந்தும் தேவனுடைய குமாரனாயிருந்தும் இன்றைக்கு வரைக்கும் பல விமர்சனங்களை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. எப்ப தெரியுங்களா? அன்றைக்கு வைத்தவர்களுக்கெல்லாம் உயிரோடு எழும்பி அவர் உயிரோடு எழும்பினதினாலே தேவன் நிரூபித்தார் அவர் என்னுடைய குமாரன் என்று சொல்லி.
இன்றைக்கும் பல விமர்சனங்களை இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்துக்கொண்டு பல காரியங்களை இன்றைக்கு ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? பல அறிவு மேதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, பல விமர்சனங்களை இன்றைக்கும் தேவனுடைய குமாரன் மேல், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் மேல பல விமர்சனங்களை, பல காரியங்களை இன்றைக்கு வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அதை எப்ப தெரியுங்களா ஆண்டவர் நிரூபிப்பாரு? மகிமையுள்ள தேவன் இவரே தேவன் என்பதை, இவரே என்னுடைய குமாரன் என்பதை, இவரே உங்களை நியாயம் தீர்க்க போகிறார் என்பதை, இவரே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார் என்பதை எப்ப தெரியுங்களா தெரியும்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நிற்கும் போது எல்லாரும் புலம்புவார்களாம், குத்தினவர்கள் எல்லாம் நோக்கி பார்ப்பார்களாம். சொல்லுங்கள் அல்லேலூயா. எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்பாங்க. ஸ்தோத்திரம். அன்றைக்கு விமர்சனம் வைத்தவர்கள், அன்றைக்கு எதிராய் பேசினவர்கள் உயிரோடு எழும்பி கர்த்தர் நிரூபித்தது போல. சொல்றது விளங்குதாங்க? இன்றைக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய காரியத்தை அது வரைக்கும் அவர் என்ன செய்ய மாட்டார்? விமர்சனம் பண்ணுகிறவர்கள்ட்ட எல்லாம் போய் ஒரு தொட்டி தன்னுடைய நீதிய காரியத்தை அவர் விளங்க பண்ண மாட்டார். விளங்க பண்ணுகிறவர் ஒரு இருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சொல்லுங்களேங்க. ஆமா, பல இடத்துல சொன்னார், என்னுடைய நீதியை, என்னுடைய உத்தமத்தை, என்னுடைய உண்மையை, என்னுடைய சத்தியத்தை விளங்க பண்ணுகிற ஒரு இருக்கிறார்னு சொல்லிட்டு தான் போனார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? பிரைஸ் காட், அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல நல்லா கவனிங்க, ஒரு பந்தியை தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணிட்டே இருப்பார். இதுவரைக்கும் செய்திருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் எத்தனையோ காரியங்கள் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு காரியங்கள், விமர்சனங்கள், தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற குற்றச்சாட்டுகள், தேவையற்ற குழப்பங்கள், அவ்வளவுதான் நினைக்கிறவர்கள் மத்தியில, முடிஞ்சது நினைக்கிறவர்கள் மத்தியில கர்த்தர் ஒரு பந்தியை என்ன பண்ணிட்டே இருக்கிறார்? ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிறார் உங்க வாழ்க்கையில். அதுதான் அவர் கூட இருந்து செய்கிற காரியம். அந்த அன்பை நாம் நினைக்க வேண்டும், அந்த நேசத்தை நாம் நினைக்க வேண்டும். சகை தூசிக்கும் போது என்ன நினைச்சான்? என்ன மென்டாலிட்டியோட, என்ன மைண்டோட தூசிக்கிறான்? இனிமேல் இவர் திரும்பி வர்றதுக்கு என்ன இல்லை, வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிதான் அவன் செய்யறான் அந்த காரியத்தை. சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுங்க? கவனிக்கிறீங்களா எல்லாரும்? பார்வை என் மேல இருக்கட்டும். பிரைஸ் எல்லாம். ஆமா, அவ்வளவுதான். அவன் அந்த எண்ணத்தோட தான் பேசுறான். நிறைய நேரங்களா இவங்கெல்லாம் இனிமேல் அவ்வளவுதான் அப்படின்னு பேசுறவங்க நிறைய நேரங்கள்ல உண்டு. இவங்க என்ன போ அப்படின்னு சொல்லி, அலையிலே சொல்லுங்க பாப்போம். இனி இவங்க தேவையில்லை நினைச்சிட்டு உங்களை பேசிட்டு போறவங்களும் இருக்கிறான். இனிமேலாம் இவங்க நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு இல்லையா? அற்பமா நினைச்சு பேசுறவர்கள் உண்டு. இவங்க சவகாசம் நீ எதுக்கு, இவங்க இதெல்லாம் நமக்கு எதுக்கு, இவங்க பெருசா, இவங்க என்ன பெரிய இதுவா, இவங்க ஒண்ணுமே கிடையாது, இவங்களை வச்சா நம்ம இது பண்ண போறோம், இவங்களால நமக்கு தொந்தரவு தான் அப்படின்னு நினைச்சு உங்களை தட்டி விட்டு போறவங்களா இருப்பாங்க. ஆனா நாளைக்கு ஏண்டா தட்டி விட்டவங்கள அப்படின்னு பாக்குற அளவுக்கு கர்த்தர் ஒரு நாளும் இதுவரைக்கும் செய்துட்டு வராரு, இனிமேலும் செய்வார். நல்லா கையை தட்டி சொல்லலாம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது மாதிரி ஒரு சில நேரம் தட்டி விட்டுருவாங்க நம்மளை. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இனிமேல் இவங்க அவ்வளவுதான், இவங்கெல்லாம் பெருசா என்னத்தை சாதிச்சிட போறாங்க. உறவுகள்லாம் பாருங்க, சில நேரம் நல்ல நிலையில் இருந்தாதான் உங்களை என்ன பண்ணும், அது கனப்படுத்துவாங்க. இல்லைன்னு சொன்னா பெருசா மதிக்க மாட்டாங்க, பெருசா சட்டம் பண்ண மாட்டாங்க உங்களை. அதுக்குதான் நம்ம கர்த்தரை பார்க்கிறவர்களா இருக்கணும், தேவனை நீ பார்க்கிற நபரா இருக்கணும். உன் நண்பர்கள் மத்தியில அலட்சியமா பார்ப்பாங்க, அற்பமா உன்னை பார்ப்பாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என்ன பெருசா இது, அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு அவ்வளவுதான், இவன் என்ன பெரிய இதுவா, என்னத்தை சாதிச்சிட போறான். ஆனா நீ உன்கிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் நீ கர்த்தரை உண்மையா நீ பார்க்கிற ஒரு நபரா இருந்தா, கர்த்தரை மாத்திரம் சார்ந்து தேடுகிற ஒரு நபரா இருந்தா, அவர்கள் மத்தியில உனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். அவர்கள் வெட்கப்படும்படியாக ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில செய்வார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நாம் அவர்களுக்கு முன்பாக ஏதாவது ஒன்றை காண்பிப்பதற்காக நாம் எதையுமே ஒரு நாள் செய்யக்கூடாது. அதை மட்டும் எப்பவுமே செய்யாதீங்க. உறவுகளுக்கு முன்போ, நண்பர்களுக்கு முன்பாகவோ, வேற உங்களை எதிர்க்கிறவர்களுக்கு முன்பாக, உங்களை பகைக்கிறவர்களுக்கு முன்பாக நீங்க உங்களை காண்பிப்பதற்காக எதையும் செய்யாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் உங்களை காண்பிக்க வல்லவராய் இருக்கிறார், கர்த்தர் உங்களை நிரூபிக்க வல்லவராய் இருக்கிறார். உனக்கு ஒரு கனத்தை ஏற்படுத்தி, உனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி, உன் தலையை உயர்த்தி,
உன் வாழ்க்கையில் ஒரு கிரியை நடப்பித்து, அதாவது ஒரு கிரியை நடப்பித்து செய்வார். அவன் பையன் வந்துட்டான், அப்சலோம் வந்துட்டான். இனி அப்சலோம் மீறி இவன் எங்க வந்துட போறார், இவர் ராஜா. அவனி போறது அவ்வளவுதான், திரும்பி இனி வரப்போறது கிடையாது ராஜ்யத்துக்கு அப்படின்னு சொல்லிதான் என்ன செய்யறான், தூசிக்கிறான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனா திரும்பி இவ்வளவு கனத்தோட அவர் வந்து நிப்பாருன்னு சொல்லி அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்தோத்திரம், நடுங்கி போறான், பயப்படுறான். அது கர்த்தர் செய்யறாரு பாருங்க. அவன் ஏதாவது செய்தானா? ஒண்ணுமே செய்யல. தாவீது அமைதியா போயிட்டார். அவரால் அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்றை செய்ய முடியும். சில நேரங்களில் நம்ம பேச வேண்டிய காரியங்களை ஆண்டவர் பேச வைப்பார் உங்களை. சில நேரங்களில் சொல்ல வேண்டிய காரியங்களை உங்களை சொல்ல வைப்பார். உறவுகள்கிட்டயோ யாருக்கிட்டையோ பேச வைப்பார், சொல்ல வைப்பார். சில நேரங்களில் அமைதியா போகும்னு சொல்லுவார். எத்தனை பேருக்கு புரியுது? நல்ல சத்தம் ஒரு அழிலையா சொல்லுங்க. ஆமா, உங்க நியாயத்தை போய் சில நேரம் பேச தேவையில்லை. சில வேலைகள்ல பேசலாம், சில நேரங்கள் அமைதியா போயிடணும். ஏன்னா சில பேருட்டிலாம் நீங்க பேசி பிரயோஜனமே கிடையாது. சொல்றது புரியுதுங்களாங்க? எப்படியும் உங்களை அந்த மைண்ட், அந்த மனநிலை உள்ளவங்க பாருங்க. தாவி சவுலுகிட்ட என்னதான் பேசி பார்க்கறான், அவன் தகப்பனேன்னு சொல்றான் இல்லையா? அவன் அப்னேரை கூப்பிட்டு சொல்றான், அப்னேரே நீ ராஜாவை காக்காமல் போனது என்ன? நாங்க வந்து ஈட்டி எடுத்துட்டு போறோம், சொம்பு எடுத்துட்டு போறோம், உங்க ராஜா படுத்திருக்கிற அவருடைய ஈட்டியை நாங்க பக்கத்துல வந்து எடுத்துட்டு போறோம்னா அப்ப என்ன? ஒரு எதிரி பக்கத்துல வந்துட்டு போற அளவுக்கு ஒரு படை தலைவன் நீ ராஜாவை காக்காம போறது உன் மேல குற்றம் அல்லவா அப்படின்னு கேட்கிறான். அப்ப என்ன ராஜாவை நீ காக்கணும்லான்றான். அந்த ஈட்டி எடுத்து ஒரு நிமிடம் ஆகாது அவனை கொல்றதுக்கு. எந்த எதிரி வந்தாலும் பக்கத்துல வந்து ஈட்டிய எதிராளியுடைய ஈட்டி எடுத்துட்டானா என்ன செய்திட முடியும்? வீழ்த்திட முடியும். அப்போ அவன் சொல்றான், நான் உங்களை இப்படி பழி வாங்குறேன்னு சொன்னது யாருன்னு ஈட்டியை கொடுக்குறான். அவன் குடிக்க வைத்திருந்த அந்த தண்ணீர் சொம்ப திருப்பி கொடுக்குறான். புரியுதா உங்களுக்கு? இப்படியெல்லாம் அவன் பேசினாலும் கூட அவனுடைய இருதயத்தில் என்னதான் இருக்கு? இவனை பழி வாங்குற எண்ணம் மட்டும்தான் இருக்குது. கரங்களை வைத்து சத்தமா சொல்லு. என்ன போனாலும் அந்த இருதயத்துல எண்ணம் மாறலை, அந்த குணம் மாறாது. சில பேருக்கு சில பேர் மேல இருக்கிற அந்த தவறான அபிப்பிராயங்கள், கருத்துக்களை மாற்றவே மாட்டாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்படியே தான் அந்த இதை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப நாம் என்ன செய்யணும்னா அப்படிப்பட்டவர்கள்ட்ட நல்லா கவனிங்க. அதுல வெற்றியை, அதுல ஜெயத்தை கர்த்தர் மாத்திரம்தான் உனக்கு தர முடியும். அல்லேலூயா. நல்லா கை தட்டி ஜீவனோடு சொல்லுங்க, கர்த்தர் தான் உனக்கு அதுல ஜெயம் தர முடியும். நீ போய் ஒண்ணுமே பேச தேவையில்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இதுவரைக்கும் தலையை நிமிர பண்ணினவர், இதுவரைக்கும் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தவர், வருகிற வருஷத்திலும் அல்லேலூயா அவரே உன் வாழ்க்கையில கிரியை செய்துட்டே வருவார். அவரையே சார்ந்து கொள்ளுங்க. அவரே உனக்கு ஒரு பந்தி ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். எந்த இதையும் பார்க்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, உனக்கு ஒரு பந்தி, உனக்கு ஒரு தலை உயர்வு. உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில உன் தலை உயர்ந்துதான் இருக்கு. யோசேப்பு சொன்னா, சகோதரர்கள் மத்தியில சுற்றி இருக்கிற 11 கட்டுகளுக்கு மத்தியில என்னுடைய கதிர்கட்டு தலை நிமிர்ந்திருந்தது, உயர்ந்திருந்ததுன்னு தான் சொன்னான். அல்லேலூயா. நீ அந்த அறிக்கையை நீங்க செய்யலாம். நம்ம தாவீது அந்த அறிக்கையை செய்யறான். என் தலையை என்னையினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அல்லேலூயா. ஆமா, அப்சலோமுக்கு எதிர்த்து அவன் போகும்போது என்ன சொல்லிட்டு போறார்? என் தலையை நிமிர பண்ணுகிறவர் என்றே சொல்லிட்டு போனார். என் தலையை குனிய பண்ணுகிறவர் அல்ல ஆண்டவர், நம் தலையை நிமிர பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. தேவ சமூகத்துல ஆண்டவரே ஒரு நாளைக்கு நிச்சயமா என் தலையை நீங்க என்ன செய்வீங்க? நிமிர பண்ணுகிறவர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். இவர்கள் மத்தியில என் தலையை நிமிர பண்ணுகிறவர் நீர் இருக்கிறீர். அந்த அறிக்கை எப்பொழுதுமே இருக்கணும். சமுதாயத்தில் நீங்க எந்த இடத்துல எந்த காரியங்களை பேஸ் பண்ணினாலும், எந்த விஷயங்களை பேஸ் பண்ணினாலும் நீங்க ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். இந்த இடத்துல ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார், தலை குனிந்து போக விட மாட்டார். ஆமென், அல்லேலூயா. என்னை நிச்சயமாக அவர்கள் மத்தியிலே என்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். என் தலை நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசத்தோடு கூட, அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட நீங்கள் தேவனை தேடிக்கொண்டே இருக்கும்போது கர்த்தர் அந்த காரியங்களை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார்.
ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏன்னா அதுதான் சொல்றாங்க, இவனுக்கு நன்மையை காண்பிக்கத்தக்கவன் யார்? சங்கீதம் 3 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் சங்கீதத்துல பாடிட்டு போகும்போது அவர் இந்த வார்த்தைகளை செவியில கேட்காம இந்த வார்த்தைகளை அவர் சொல்ல மாட்டார். 3 பாருங்க, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருக்கி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் இனி அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறீர். நல்ல ஜீவனோடு தட்டி சொல்லுங்க பாப்போம். ஐயோ ஒன்றும் கிடையாதுப்பா இவருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இவரு என்ன பெருசா ஆமா சொல்லுவாங்க. அல்லேலூயா. பெருசா ஏதோ பண்றேன்றார், ஏதோ செய்யறேன்றார் அப்படின்னு உங்களை அற்பமாக அவ்வளவு இழிவாக பார்க்கலாம், பேசலாம், வெளியில பேசலாம், வெளியில உங்கள் செவிகளிலே கேட்கலாம். நீ என்ன இப்படி சொன்னையாமா, என்ன இப்படி பேசுனியாமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யாதீங்க. யாருக்கிட்டையும் போயிட்டு வம்பு சண்டை போடாதீங்க. அப்ப அந்த பம்பு சண்டை போட்டா நீ அவங்க முன்னாடி தலை குனிவு தான் வரும். அல்லேலூயா. வம்பு சண்டை போட்டா என்ன ஆகும்? தலை குனிவு தான் வரும். பேசாம போயிடு. சோத்திர அலையிலியா சொல்லுங்க பாப்போம். அமைதியா இருந்துரு. எந்த சூழ்நிலை இதுவரைக்கும் தலை நிமிர பண்ணினவர், இதுவரைக்கும் எல்லாரும் மத்தியில் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினவர், இனிமேலும் அல்லேலூயா இனிமேலும் அவர் கேடகமாய் இருப்பார், அவர் மகிமையாய் இருப்பார். நீரன் தேவன், அல்லேலூயா. நீரன் கேடகம், நீரன் மகிமை, நீரன் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சத்தமா நல்லா சொல்லுங்க பாப்போம். அவர் தலையை உயர்த்துவார். சொந்த பந்தங்கள் மத்தியில, உறவுகள் மத்தியில, நீங்க வேலை செய்யற இடத்துல, நண்பர்கள் மத்தியில கர்த்தரை பார்த்துக்கிட்டே இருங்க. அவர் முகத்தை தேடிக்கிட்டே இருங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதுதான் அவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும்படியான வார்த்தைகளை சொல்லுவார்கள். சொல்றது விளங்குதுங்களா? நேற்று முந்தா நாள் ஒரு நபரிடத்துல பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொல்றார், பார்த்து, ஏன்னா அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழக்கம், எனக்கு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவ வாழ்க்கையில பழக்கம். அவங்கெல்லாம் ஒரு கட்டத்தில் எங்களை அப்படி நினைத்தவர்கள் தான். ஆனால் இப்போ அவர் பார்க்குறாரு, பேசும்போது ஃபாதர் மீட்டிங் குறித்து சொல்லிட்டு இருந்தேன், வாங்க ஃப்ரீயாக இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது சொல்றார், உங்கள் வாழ்க்கையே எவ்வளோ ஆண்டவர் மாற்றிட்டார்ல. சொல்லுங்களேன், அல்லேலூயா. அவர் கேட்கறதே ஒரு ஆச்சரியக்குறியோடு கேட்குறார், ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாரு. உங்கள் பையன் என்ன பண்ணுறான்னு கேட்டார். பைபிள் கிளாஸ் படிக்கிறான், இந்த மாதிரி கேரளாவில் படிச்சுட்டு இருக்கிறான், MDO படிக்கிறான் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பேசுகிறார். அதை நமக்கு பெருசாக தெரியல. இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு அவ்வளோ ஒன்றும் அவர் சும்மா சாதாரண விஷயம் இல்லை. இப்படி உங்கள் வாழ்க்கையே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. உங்கள் பிள்ளை வந்து இப்போது பைபிள் கிளாஸ் படிக்கிறானா, வேதாம கல்லூரி போகிறானா, அப்போ அந்த அளவுக்கு ஒரு தேவ பக்தி இருந்தால் தானே போக முடியாது, போய் படிக்க முடியும். அந்த ரேஞ்சில் பார்க்குறாரு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் இப்படி சூழ்நிலையில் அப்படின்ற மாதிரி அவங்க வாழ்க்கை எவ்வளோ மாற்றிட்டார்ல, எப்படியோ ஆயிடுச்சு இல்லைன்ற மாதிரி கேட்குறாரு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், அவர் ஒரு வேளை இல்லைன்னா நான் உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு. உண்மைதானுங்க. அவர் இல்லைன்னா இது என்னங்க, அவர் இல்லைன்னா நான் உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இயேசு என்ற ஒருவர் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையே அவ்வளவுதான். பிரைஸ் காட், அல்லேலூயா. அதுதான் உண்மையான நடத்துதல். உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு பகுதியிலையும் உங்களுக்கு பின்னாடி எதிரிகள், சத்துருக்கள் போராடுறாங்க, அவமானங்களை சந்திக்கிறீங்க, நிந்தைகளை சந்திக்கிறீங்க, தலைமுனிவுகள் வந்துகிட்டு இருக்கு, எதிர்ப்புகள் இருந்துகிட்டே இருக்குன்னா சோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு தலை உயர்வையும் பின்னாடியே கர்த்தர் வச்சிருக்கிறார்னு அர்த்தம். பிரச்சனையே இல்லைங்க, நான் சேஃப்டியா போறேன்னா அப்புறம் அது வேற மாதிரி போகும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒன்றுமே இல்லை, நான் பாட்டுக்கு வரேன் போகிறேன், ஒன்றுமே இல்லைன்னா அது அப்படியே தான் போகும். ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் எதிர்ப்புகளும் போராட்டங்களும், அப்போ கர்த்தரை தேடணும். அங்கே விஷயம் எங்கே அடங்கி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரிடத்துல நம்ம போகிறவர்களாக, கர்த்தரை தேடுகிற ஒரு நபர்களாக இருக்கணும். கர்த்தர் அப்போ கூட இருந்தும் வாழ்க்கையில். பிரைஸ் காட், அல்லேலூயா. நல்ல ஜீவனோடு தட்டி உங்கள் தலையை நிமிர பண்ணணும்னா சொல்லலாம். ஆமென், அல்லேலூயா. சத்தமாக கைகளை உயர்த்தி
ஆமென். எவ்வளவு மகிமையான தேவன். இந்த ஆண்டு முழுவதும் நம்ம என்ன செய்திருக்கிறார்? இப்படி நம்மை வழிநடத்தி இருக்கிறார். அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு சகோதரர்கள் சந்தோஷப்பட்டாங்களா? சகோதரர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்களா? சகோதரர்கள் அவனை பகைத்து, அவனை அவமானப்படுத்தி, அவனை அடித்து, அவனை கொல்ல திட்டம் போட்டு, அவனை 20 வெள்ளிக்காசுக்கு வித்து, ஸ்தோத்திரம் அல்லேலூயா, ஆம், அடிமையா வித்து போட்டாங்க. அவ்வளவுதான். அவனை மறந்தாச்சு. அவன் இருப்பானா செத்தானா இருக்கிறானா தெரியாது. அல்லேலூயா, சொல்லுங்க நல்ல சத்தமா. ஆனா கர்த்தர் பாருங்க, அவன் என்ன பண்றாரு? அவன் தலையை அவன் என்ன சொன்னான்? உங்க 11 பேருக்கு முன்பாக என்னுடைய அரிக்கட்டு நீங்கள் தாழ வணங்குறீங்க. என்ன? கர்த்தர் என் தலையை உயர்த்தி வைத்தது போல அவன் தரிசனம் பார்த்தவன், அந்த தரிசனம் அப்படியே நிறைவேறுகிறது. 11 பேர் வந்து காலில் விழுந்து அப்படியே அந்த தரிசனத்தை அவன் கண் முன்னாடி ஆண்டவர் காட்டுகிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு முன்பாக யோசேப்பினுடைய தலை உயர்த்தப்பட்டதா இருந்தது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அவன் தலையை நிமிர பண்ணினார் ஆண்டவர். வெக்கப்படுத்தல. அழிஞ்சிருப்பான்னு நினைச்சாங்க, மரித்து போயிருப்பான்னு நினைச்சாங்க. இன்னைக்கு அவர்களுக்கே இவன் வாழ்வு கொடுக்கிறவனா கர்த்தர் மாத்தி இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. உன்னை நினைக்கிறாங்க பாருங்க, எதிர்க்கிறாங்க பாருங்க, உன்னை அவ்வளவுதான் நினைக்கிறாங்க பாருங்க. அவர்களுக்கு நீ ஏதாவது ஒரு விதத்துல உதவும்படியாகவே கர்த்தர் நம்ம தலையை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படி கொண்டு வந்து விட்டுருவார் ஆண்டவர். கொண்டு வந்து ஆண்டவர் விட்டது யாரு? விட்டது யாருங்க? தேவன் தான் அப்படி சூழ்நிலையை கொண்டு வந்து விடுறார். அவர்கள் தேடி என்ன செய்யறாங்க? தேவை, சூழ்நிலை, பஞ்சம், சூழ்நிலை சரியில்லை, கஷ்டம், முடியாத நிலை. இப்ப எங்க வர்றாங்க? தேடி. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. யோசேப்பை தேடி இப்ப வர வேண்டிய நிலையை, கட்டாயத்தை ஏற்படுத்தினார் தேவன், ஏற்படுத்தினார். உன்னிடத்துல என்ன செய்வார்கள்? ஏதாவது ஒரு ஆலோசனை கேட்கவோ, ஏதோ ஒரு விதத்துல உதவிக்காகவோ நம்மிடத்துல வரும்படியாக கர்த்தர் நம்ம தலையை எப்பொழுதுமே கனப்படுத்தி உயர்த்தி வைப்பதற்கு நல்ல கையை தட்டி சொல்லுங்க பாப்பா. ஸ்தோத்திரம் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அவர் வல்லவராகத்தான் இருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். இந்த தேவ மனிதர்களைப் போல அந்த எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. கர்த்தர் செய்திருக்கிறாரே நினைச்சு பார்க்கணும். நீங்க ஸ்தோத்திரம் அல்லேலூயா நினைச்சு பார்க்கணும். ஒரு குடும்பத்துல உங்க வாழ்க்கையை தேவன் நடத்தி வந்தது, உங்க வேலை ஸ்தலத்தில் நடத்தி வந்தது, ஒரு சூழ்நிலைகள்ல கொஞ்சம் தவறுனா தலைகுனிவாயிருக்குமே, வெக்கக்கேடாயிருக்குமே, அவமானமாயிருக்குமே. சொல்றது புரியுதுங்களா? ஆமா, நிந்தையா இருக்குமே. பாருங்க, நான் இந்த செய்தி கொடுக்கணும்னு இந்த கடைசி நேரம் வரைக்கும் யோசிக்கல. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆமா, வருஷ கடைசியா இருக்கேன்னு ஒரு செய்தியை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். காலையில ஒரு வார்த்தை, ஆனாலும் அது ஓடவே இல்லை. எனக்கு காலையில் எடுத்த வார்த்தை மாலையில ஜெபம் பண்ணி புது வருஷத்துக்குன்னு கொஞ்சம் ஆயத்தப்படுத்துறேன். நானே கொஞ்சம் யோசித்து. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆனாலும் ஆவியானவர் இடைப்படணும், இல்லை தேவன் பேசணும் அப்படின்னு எப்பவுமே தேவனுடைய செய்தியில உறுதியா இருந்துட்டே இருப்பேன் நான். இடைப்படணும் இடைப்படணும் கடைசி வரை கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. அந்த வார்த்தை என் இருதயத்தை தொட்டதுனால நான் உங்களுக்கு இந்த செய்தியை மாற்றி கொடுக்குறேன். நான் உங்களோடு பேசுகிறார் ஆண்டவர். கவனிச்சு கேட்க, நீங்க நினைச்சு திரும்பி பார்க்கணும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆமா, நினைச்சு நீங்க திரும்பி பார்க்கணும். உங்க வாழ்க்கையை, உங்க குடும்பங்களை என்ன பெருசா அப்படின்னு எந்த விதத்திலையும் நீங்க வெட்கப்படாத அளவுக்கு இன்னைக்கு அல்லேலூயா உறவுகள் முன்பு தலை குனிந்து நிற்காத அளவுக்கு கர்த்தர் உங்க தலைகளை நிமர பண்ணி உங்களை வெட்கப்படுத்தாம கனப்படுத்தி இதுவரைக்கும் நிறுத்தி வைத்திருக்கிறாரு. சொன்னா நீங்க கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். கையை தட்டி சொல்லுங்க ஸ்தோத்திரம் அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமா, சில பேரெல்லாம் பார்ப்பாங்கல்ல, குடும்ப வாழ்க்கையில இதுக்கு சண்டை கிண்டை போட்டுக்கிட்டு இதுக்கு அவ்வளோதான், உருப்படாம போகுது, எப்படியாவது பிரிஞ்சு வாழ்க்கை வீணா போகுது, இது பண்றதை பார்த்தா அப்படிதான் தெரியுதுன்னு நினைப்பாங்க. ஆனா எப்படி சமாதானம் ஆச்சு, எப்படி உறவு கூடுச்சு, எப்படி வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை மறுபடியும் சீரா போகுது. அப்ப பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? அதுதான் ஒரு பந்தி. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதுதான் ஒரு பந்தி. பொருளாதாரத்தில் நெருக்கடி வந்து, கடன் சுமைகள் வந்து, சிக்கல்கள் வந்து, வாழ்க்கையில விழுந்து போகிற ஒரு நிலைமை வரும்போது, புரியுதுங்களா உங்களுக்கு?
அதுல சிக்கி கொள்ளாதபடி உன்னை காப்பாற்றி தூக்கி எடுத்து நிறுத்தினார் பாத்தீங்களா? அதுல இருந்து விடுவித்தார் பாத்தீங்களா? அதுதாங்க ஒரு பந்தி. கையை வைத்து நல்லா சத்தமா சொல்லுங்க. போன வருஷம் பால்ராஜ் ஜனவரி மாதம் உடம்பு முடியாம ஆயிட்டார். அவ என்ன நினைச்சிருப்பாங்க, நீ அவரை தான் போல இவரு அப்படின்னு. மறுபடியும் அந்த மனுஷனை ஆண்டவர் கிருபையா சுகப்படுத்தி இன்னைக்கு காலைல வரும்போது கூட நினைச்சிட்டே வந்தாத. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, கிருபையா அவரை சுகப்படுத்தி இன்னைக்கு என்ன பண்றாரு, அவரை மறுபடியும் எப்படியாவது எடுத்து ஏதோ ஒரு வேலைகளை செய்வதற்கு ஓடுவதற்கு. அதுதாங்க சத்துருக்களுக்கு முன்பு ஒரு பந்தி. கையை தட்டி சொல்லுங்களேன், அல்லேலூயா. சொல்லுங்க நல்லா ஜோரா. ஸ்தோத்திரம். உண்மையா இல்லையா? ராணியம்மா பாருங்க, அவங்க ஒருத்தரும் நினைக்கணும். ஏன்னா நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா, நான் நினைச்சு உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவங்க முடியாம எப்போ முடியாம ஆயிட்டாங்கல்ல, அவங்க முடியாம 10-15 வருஷம் ஆச்சு. அவரு வயசானவர், 2 பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கிறாங்க. என்னமோ ஏதோ நிலைமை எப்படி போகுமோ இல்லைங்களா? என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த குடும்பத்தை அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு சின்ன காரியத்தில் சின்ன மகளால் சின்ன தவறுகள் நடந்தாலும் அதை வெட்கப்படுத்தாம, கத்தர் இடல் இல்லாம, குழப்பம் இல்லாம அந்த குடும்பத்தை என்ன பண்றார், பலப்படுத்தி காப்பாற்றி உதவி செய்து கத்தர் நடத்திட்டு வராரு. சோத்திரம். நல்ல கையை தட்டி சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? யோசிக்கணும். ஒருத்தரும் உங்க வாழ்க்கையே நீங்க திரும்பி பார்க்கணும். அதுதான் பந்தி, அதுதான் பந்தி பிரியமானவர்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தவறி போயிருக்கலாம், பாவத்தினால தவறி போயிருக்கலாம், ஆண்டவர் அன்பை விட்டு போயிருக்கலாம் இல்லையா? இல்லைங்களா? கெட்ட நண்பர்களோட போயிருக்கலாம். அவன் 10 நண்பர்களோட பார்க்கும்போது இன்னைக்கு நீட்டா நீ ட்ரெஸ் பண்ணிட்டு அவனுக்கு உள்ளுக்குள்ள கெட்ட அந்த பழக்க வழக்கம் அப்படி இப்படி சொல்லதான் செய்யும். ஆனா அவனுக்குள்ள ஐயோ நம்மளால விட முடியல இந்த பழக்க வழக்கல, இவனுக்கு நல்லா இருக்கிறானே, இவங்க நல்லா இருக்கிறாங்களே. சொல்லுங்களேங்க, கையை வைத்து நல்ல சத்தமா சொல்லுங்க. 10 பேர் நண்பர்கள் மத்தியில் நீ நீட்டா இன்னைக்கு ஒரு நல்ல வாகனத்தில் நீட்டா வரும்போது போகும்போது அவங்க பார்க்கும்போது என்னடா இவன் நம்மளோட டீம்ல சுத்திட்டு இருந்தா இன்னைக்கு இவ்வளவு நீட்டா இப்படி ஆள் மாறிட்டானே, ஒரு நல்ல இதா போறானே. சொல்லுங்களேங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுதாங்க பந்தி. வேலை செய்துட்டு இருந்தா உன்னை ஓனர் ஆக்கறா இருப்பார், அதான் பந்தி. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, இவங்க பிள்ளை எப்படியோ இவங்க என்ன பண்ண போகுது, ஊரை நார் அடிக்க போகுது, இவங்க பேரை நார வைக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கத்தர் அதுல எப்படியாவது கிருபையா நாரடிக்காம அவர் கிட்டைப்பட்டு கூட இருந்து காப்பாற்றாரு பாருங்க. அதுதான் பந்தி. சோத்திரம். இதெல்லாம் நினைக்கணும். நான் என் வாழ்க்கையை நினைச்சு அழுக வந்துருச்சு எனக்கு அந்த பாடல் பாடும்போது. அல்லேலூயா சொல்லுங்க. நிறையா ஆவியானவர் எனக்குள்ள கொடுத்த அந்த உள்ளுணர்வு தான் நான் உங்க மத்தியில வைக்கிறேன். அல்லேலூயா. ஒரு விஷயங்களையும் பிரியமானவர்களே வருகிற வருஷத்துல இன்னும் பெரிய ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு நீங்க நம்ம நினைக்கிறதுல என்னன்னா இன்னும் ஏதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, ஒரு படியா தாங்க தாவீதை யோசேப்பை எல்லாம் கர்த்தர் உயர்த்திட்டே வந்தார். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு செய்த அந்த உபகாரங்களை நீ நினைத்து, கர்த்தர் செய்த அந்த நன்மைகளை நினைத்து, சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உனக்கு ஏற்படுத்தின பந்திகளை நீ நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது வருகிற வருஷத்துல உன் தலை இன்னும் உயர்த்தப்படும், இன்னும் மேன்மைப்படும். இன்னும் வெட்கப்படுத்தாம உன்னை நடத்துவார், இன்னும் உன்னை அவமானப்படுத்தாம நடத்துவார், இன்னும் தலை குனிந்து போகாம நடத்துவார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆம், அதுதான் கர்த்தர் செய்கிற செயல் பிரியமானவர்களே. தலை நிமிர்ந்து போறான் ஆமான், தலை நிமிர்ந்து வரான், தலை நிமிர்ந்து போறான். சோத்திரம். என்னது, நான் தான் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறேன், எதிரி சத்ரு. சோத்திரம். புரியுதுங்களா உங்களுக்கு? முர்தகாயை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு முடிவு, இவனை வணங்க மாட்டான், எனக்கு தலை குனிந்து போக மாட்டான். அப்படிங்கும்போது அவனை பார்க்கும்போது இவன் என்ன நினைக்கிறான், நாளைக்கு உனக்கு தூக்கு மரம் ரெடியா வச்சிருக்கிறேன். சோத்திரம், அல்லேலூயா. ஆமா, அப்ப எதிரிகள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, கூட அவனோடு கூட இணைந்து இருக்கிற ஒரு நபர்கள் என்ன நினைக்கிறாங்க, இவருதான் ஐயோ ஆமான் பெரிய என்ன பண்ணிட்ட ராஜா கட்டியே முர்தகாய்க்காக என்ன பண்ணியிருக்கிறார், கையெழுத்து வாங்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, அப்ப முர்தகாயை பார்க்கும்போது அவன் தெரிஞ்சுதானே வஸ்திரத்தை கிழிச்சிட்டு அழுகிறார். சொல்றது விளங்குதாங்க. மொத்த யூதர்களை கொள்வதற்கு அதுக்கு முன்பாக முர்தகாயை தூக்கில போடணும்.
எல்லா யூதர்கள் சாகிறதுக்கு முன்னாடி மொர்தெகாயை தூக்குல போடணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா கர்த்தர் அப்படி விட்டாரா? சொல்லுங்க, கர்த்தர் அப்படி விட்டாரா? ஒரே இரவில் இடைப்பட்டார். பார்த்தீங்களா? அதுதான், ஒரு இரவில் இடைப்படுவார். உனக்கு ஒரு நொடியில் இடைப்படுவார் ஆண்டவர். ஒரு நிமிஷத்தில் இடைப்படுவார். உன் வாழ்க்கையில கடைசி நொடியில கிரியை செய்திடுவார் அவர். ஹல்லேலூயா! எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு நொடியில கிரியை செய்திருவாருங்க. கடைசி நிமிஷத்துல உன் வாழ்க்கையில அவர் இடைப்படுகிற தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன், நம்ம தேடுகிற தேவன், நம்மை மறந்து போகிறவர் அல்ல. கர்த்தருக்கு முன்பாக அவமானப்படும்படியாக விட மாட்டார். ஏதோ உனக்கு நடந்துட்டது போல தெரியலாம், ஆனா அவர் முகத்தை பார்த்துக்கிட்டே இரு. அதான் அவன் சொன்னான், இக்கட்டுல, சங்கீத புஸ்தகம், இக்கட்டுல, நெருக்கத்துல, என் ஆத்துமாவுக்கு மரணம், ஆத்துமாவை மரணத்திலிருந்து, என் கண்ணீரை கண்ணீர்ல, என் கண்ணை கண்ணீருக்கு, என் காலை எல்லாம் வரதான் செய்யுது. உயிருக்கு ஆபத்து வருமா அப்படின்னு என்ன பிரச்சனை நடக்குமோன்னு தெரியாத ஒரு பயத்தோடு அழுகை. அல்லேலூயா! தடுமாற்றம், சறுக்கல், கால் இடறி போய் நிக்குது. 3ல இருந்து காப்பாற்றுறார் பாரு. 3ல இருந்து உன்னை காப்பாற்றிட்டு வராரு பாரு. உன் கண்ணீர்ல இருந்து உன்னை காப்பாற்றாரு பாரு. எல்லாம் தட்டி சொல்லுங்க அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். ஆமா, வெக்கப்பட்டு நின்னா என்னங்க ஆகும்? ஒன்றும் இல்லாம நின்னா என்ன ஆகும்? பெருசா போனாங்க, அது செய்கிறேன்ட்டு போனாங்க, இது பண்றேன்ட்டு போனாங்க, அப்படி இருக்கிறேன், இப்படி வாழ்ந்துருவேன்ட்டு போனாங்க. இன்னைக்கு இவங்க நிலைமை எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லாத அளவுக்கு கர்த்தர் உங்களை நடத்துகிறார். நடத்துறாரா? சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. நடத்துறார் தேவன். ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை கர்த்தர் அப்படி நடத்துகிறார். ஒரே நொடிதான், ஒரே இரவு. ராஜாவுக்கு தூக்கம் வரல. ராஜா என்னன்னு பாக்குறாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா! ஏதாவது புஸ்தகத்தை எடுத்து படின்றார். புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறோமா பாரு. எப்ப என்ன படிக்கிறான்? அப்பதான் மொர்தெகாய் ராஜாக்கு செய்த உதவியை அங்க நினைவு கூர்ந்து படிக்கிறான். அப்படியா? யார் அது? அரண்மனை வாசல்ல ஒருத்தன் இருக்கிறான் ராஜா. அவன் கொல்ல திட்டம் போட்டவங்க. அந்த தகவலை தெரிஞ்சு அவர் தான் நமக்கு இந்த ரகசியத்தை சொன்னவர். அப்ப அவனுக்கு ஏதாவது செஞ்சீங்களா? எனக்கு இவ்வளவு பெரிய நன்மை செஞ்சவனுக்கு ஏதாவது செய்தீர்களா? எவ்வளவு அருமையான தேவன். எதிரி கொல்ல திட்டம் போட்டிருக்கிறான். தேவன் அவனை இன்னும் கனப்படுத்த, இன்னும் உயர்த்த. நல்லா தெரிஞ்சுங்க, சத்துரு உனக்கு விரோதமா எழும்புறாங்கனாவே, ஏதாவது தேவையற்ற காரியங்கள் உனக்கு விரோதமா வருதுன்னா கர்த்தரை மாத்திரம் பாரு, அவரை மாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நமக்கு என்ன செய்திருவார் அவர். ஸ்தோத்திரம். ஆமான் இப்ப தூக்கு மரத்துல போடுறதுக்கு தான் கேட்க வரான் உள்ள. ஆனா ஆண்டவர் ராஜா என்ன பண்றாரு? ஆண்டவர் ராஜா மூலமா கிரியை செய்யறாரு. அவன் அழைத்து கேட்கிறாரு, ராஜாவுக்கு கனம் பண்ண வேண்டிய மனுஷனுக்கு என்னென்னலாம் செய்யணும் சொல்லுப்பா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லையா? அவன் சொல்றான், ராஜா என்னத்தான் கனம் பண்ண போறான்ட்டு இஷ்டத்துக்கு அடிக்க விட்டான். இல்லையா? கூடதான் ஒன்று அடிக்க விட்டான். ராஜாவுக்கு என்னென்ன மரியாதை எல்லாம் கொடுக்கணுமோ, ராஜா வஸ்திரம், ராஜாவுடைய குதிரை, ராஜாவுடைய ரதம் எல்லாம், ராஜாவுக்கு ராஜா வாழ்கன்னு சொல்லிட்டு போறவன் தொண்டு பணிகிறது எல்லாமே அப்படின்ட்டான். சோத்தர் ராஜா மாதிரியே ஒரு நாள் இருக்கலாம் அவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அப்ப நீ உடனே போய் என்ன பண்ணு, அரண்மனை வாசல் இருக்கிற மொர்தெகாய்க்கு இதை செய்யின்ட்டார். அவன் தலையில் இடி விழுந்த மாதிரி ஆகி போச்சு. இல்லையா? சொல்லுங்க. ஆமா, உன் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நன்மைகளும் சத்துருடைய தலையை இடி விழுந்தது போலதான் இருக்கும். அத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆமா, தாவீது திரும்ப வந்துட்டாருனோனே அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? யார் அது? என்ன தூசித்தவன் சிமேயி. அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? இடி விழுந்த போல இருந்திருக்கும். ஐயோ ஐயோ, திரும்பி அவர் ராஜா, நம்ம நிலைமை என்ன ஆகும்? திரும்ப அவ்வளவுதான், நம்ம உயிர் போச்சு அப்படின்னா என்ன பண்றான்? ஓடி போய் காலில் முதலாளா விழுந்துட்டான். ஸ்தோத்திர. ராஜா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு காலில் விழுந்துட்டான். தலை நிமிர்ந்து திட்டினவன், தூசித்தவன் தலை காலில் விழுந்து கிடக்கிறான். இப்போ செய்யறது கர்த்தருங்க, பண்றது கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உன் நீதியை வெளிச்சத்தை போல, உன் நியாயத்தை பட்ட பகலை போல. பிரியமானவர்களே, தேவன் நமக்கு விளங்க பண்ணிட்டே இருப்பார். நல்லா கை தட்டி சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு அதை விளங்க செய்துட்டே இருக்கிறவர். கர்த்தர் நம்முடைய நீதியும் நியாயத்தையும் ஆமென் என்ன பண்ணுவார்?
விளங்க பண்ணிட்டே இருப்பான். ஒரே இரவுல கதை மாறி போச்சு. இப்ப போய் அவனுக்கு முன்பாக என்ன பண்ணானா, அவனை போய் கனப்படுத்திட்டதுனால ஊராருக்கு முன்பாக வெக்கப்பட்டுட்டு இப்படியே இப்போ தலை நிமிர்ந்து இப்ப போக முடியாதவன் யாரு. அதனால முக்காடிட்டு கொண்டு போனானா. ஆமான் என்ன பண்ணிட்டு போனானா, இப்ப திருடர்கள் எல்லாம் பிடிச்சா, போலீஸ் பிடிச்சா என்ன பண்றாங்க, பிடிச்சோன்னு முகம் கேமராவில் தெரிஞ்சிரும் அப்படின்றனால வீடியோ எடுக்கிறான், ஃபோட்டோ எடுக்கிறான், என்ன பண்ணுறான், அது போலீஸை அனுமதிக்குது. கண்ணை மட்டும் கட்டுற மாதிரி ஒரு துணியை போட்டு கட்டிக்கிறான், ஏதாவது ஒரு முக்காடை போட்டுக்கிறான், புரியுதா உங்களுக்கு, இல்லாட்டி ஒரு முகத்தை அப்படி டக்குன்னு மறைச்சிக்கிறான். அந்த மாதிரி இப்போ ஆமான் பாருங்க, தலை நிமிர்ந்து நடந்தவன் சோதரர் ஒரே நொடியில் முர்தகாய்க்கு முன்பாக தலை குனிவு ஏற்பட்டு விட்டது. சோதரம் அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நல்ல முழு பலத்தோடு சொல்லுங்க, நல்ல சத்தத்தோடு சொல்லுங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, வாழ்க்கையில், உங்க குடும்ப வாழ்க்கையில், உங்க விஷயங்களில், எந்த காரியத்திலும் கர்த்தரை மாத்திரம் பாரு. எசேக்கியேல் ராஜா அதுதான் செய்தார். கர்த்தரை போய் பார்த்தார் இரவு நேரத்தில். அவன் பண்ணின அவமானங்கள், நிந்தை, ஆண்டவரே வெட்கக்கேடா இருக்கு. அவன் பேசுறதெல்லாம் எங்களால தலை நிமிரம் சகிக்க முடியல. ஒரு ராஜாவால சகிக்க முடியாத வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு போயிட்டான். ஒரு ராஜாவா இருந்தா அவமானம், இதுக்கு மேல அவன் ராஜ்யத்திலிருந்து இறங்கி போறது நல்லது அப்படின்ற அளவுக்கு பேசிட்டான். அவங்க எதிராளி வந்து, வாடா உன்னால முடிஞ்சா வா, இவனை நம்பி, இந்த எசேக்கியேலை நம்பி நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் உங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ரப்சகோ என்ன பண்றான் வந்து, அவனுடைய சனகேப்பினுடைய மந்திரி வந்து அவ்வளவு இதா இவங்களை திட்டிட்டு பேசிட்டு போயிட்டான். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நிந்தித்து தூசித்து யூத பாஷையில, உங்க மலத்தை தின்ன வந்தோமா, உங்க யூரினை குடிக்க வந்தோமா அப்படிலாம் கேட்டுட்டான். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அப்படிலாம் திட்டி அவங்கள ரொம்ப அவமானப்படுத்திட்டான். வெக்கமாய் போச்சு அவனுக்கு. ஸ்தோத்திரம். தேவனை நிந்திச்சிட்டான், தேவனை தூசிச்சிட்டான். இப்போ என்ன ஆண்டவரை எப்படி எங்களை கைவிட்டீங்களான்னு போய் அவரை அப்படி இல்லாம, ஆண்டவரே நீர் தேவன் அல்லவா, நீ பெரியவர் அல்லவா, அவன் பேசுறதுலாம் நீ கேட்டிருக்கிறீர் அல்லவா, உங்களை யாராவது அவமானவே நீ பெரிய இதுவா அப்படி சில எல்லாம் பாருங்க, உங்க உறவுகள் நடக்க தான் செய்யும், வேலை செய்கிற இடத்துல நடக்க தான் செய்யும். உனக்கு ரொம்ப ஓவரா தெரியுமா, பேசாம இரு அப்படின்னு உனக்கு தலையில கொட்டை செய்வான், அவமானப்படுத்துற மாதிரி பேசுவான். சொல்றது புரியுதாங்களாங்க? தட்டி விடுவாங்க. சில நேரங்கள் உறவுகள்ல அவமதிப்பாங்க. சில நேரங்கள்ல சில நபர்கள்லாம் அவமதிச்ச மாதிரி நடந்து கொள்ளுவாங்க. அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், தேவனுடைய சமூகத்துல பொறுத்து கொண்டு, பிரைஸ் காட் அல்லேலூயா, ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அங்கதான் தேவனுடைய சமூகத்துல தான் விண்ணப்பம் பண்ணுகிறவங்களா இருக்கணும். கர்த்தர் நம்ம தலையை நிமிர பண்ணுவார். ஆமென் அல்லேலூயா, பிரைஸ் லார்ட் அல்லேலூயா. ஆமா, அவங்களே முக்கியமான ஆட்களே இவங்களை பத்தி இப்படி பேசுறாங்க, இவங்களே இப்படி நினைக்கிறாங்க, அப்போ இவர் அவ்வளவுதான் போல இருக்கு, இவங்க அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு எல்லாம் உங்களை எல்லாம் ஒரு கட்டம் கட்டுவாங்க அப்பப்போ, சில நேரங்களில, சில சூழ்நிலைகளில. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆனா எல்லாவற்றையும் எப்பொழுதுமே தெரிந்து கொள்ளுங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர்னு மறந்துடவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். எந்த சப்போர்ட்டுமே இல்லை எசேக்கியேலுக்கு, எந்த பின்புலம் சப்போர்ட்டும் இல்லை. ஒரு சிறிய ஆளு போய் தேவ சமூகத்துல தான் ஜெபிச்சுட்டு நிம்மதியா படுத்துட்டார். அவருக்கும் ஒரே இரவு தான். அடியிலே சொல்லுங்க, ஒரு இரவிலே கர்த்தர் நம்முடைய காரியத்தை மாற்றுவதற்கு அவன் எப்படி போனான் இருக்கு. அந்த ராஜா சனகிரிப் எப்படி போனாரு, இவ்வளவு பேச்சு, செத்த முகமாய். எப்படி வசனம் என்ன சொல்லுகிறது, எதிரி செத்த முகமாய் போன உங்களுடைய அந்த வாழ்க்கையில திரும்பவும் ஒரு நன்மையை, ஒரு துளிர் விடுறத, உங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு பிளஸ்ஸிங்கை, ஒரு ஆசீர்வாதத்தை, நீங்க தப்புவிக்கப்பட்டதை, நீங்க காப்பாற்றப்பட்டதை, திரும்பவும் உங்க வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட்டதை, உங்க வாழ்க்கை சீரா இருக்கிறத அவங்க பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருக்கு தெரியுங்களா, முகம் மாறும். இல்லையா சொல்லுங்க, கவனிக்கிறீங்களா? அவங்க முகம் மாறும். உங்களை பார்க்கும்போது செத்த முகமா பார்ப்பாங்க. அல்லேலூயா. அப்படியே முகம் மாறும். மலர்ச்சி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. உங்க வாழ்க்கையில் நடக்கிற நன்மையை பார்த்து அவர்களுக்கு என்ன இருக்காது, சந்தோஷம் வராது, மகிழ்ச்சி வராது. ஓ பிரைஸ் தி லார்ட். நம்மள என்ன சொல்லுவோம், யதார்த்தமா போய் சூப்பர், அது நல்லா இருக்குங்க, வண்டி வாங்கி சூப்பரா நல்லா இருக்கு, பரவாயில்லையே, ட்ரெஸ் அப்படிமா. ஆனா அந்த எதிராளி பாருங்க, நீங்க ஒரு நல்ல வண்டி வாங்கியிருந்தாலோ, உங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நன்மை நடந்தாலும் அவங்களுக்கு எப்படி இருப்பாங்க,
அதை சொல்லவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஏன்னா அது பிடிக்கல. அவங்களுக்கு அப்படியே இருப்பாங்க, செத்த முகமா இருப்பாங்க. சொல்றது விளங்குதாங்க? கையை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையை பார்க்கும்போது, உங்க எதிர்காலத்தை பார்க்கும்போது, உங்க வாழ்க்கையில் நடக்கிற நன்மைகளை பார்க்கும்போது அவர்கள் முகம் செத்து போகும். செத்த முகமாய் திரும்பினான். அல்லேலூயா. எசேக்கியேல் ராஜா காலையில் எழுந்து தலை நிமிர்ந்தவனாக கர்த்தர் அவனை நிறுத்த பண்ணினார். அல்லேலூயா. ஒன்றுமே செய்யல, செய்தது கர்த்தர். நல்ல பலத்தோடு கையை தட்டி சொல்லுங்க, செய்தது யாரு? செய்தது கர்த்தர். பிரியமானவர்கள், ஸ்தோத்திரம். அந்த காரியத்தை, அந்த கிரியை நடப்பித்தது கர்த்தர். கிரியை செய்தார். பவுலையும் சீலாவையும் அடிச்சு அவனை என்ன பண்ணிட்டாங்க? சிறைச்சாலையில போட்டு கட்டி அவனை உள்ள போட்டு அவமானப்படுத்தி அவங்கள பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவங்க உள்ள இருக்கிற சேவகர்கள், அந்த நபர்கள் எல்லாருமே அவனை இப்படி தான் பார்த்துருப்பாங்க. அடிச்சு தொழு மரத்துல கட்டி விட்டுருக்கிறாங்க இல்லையா? ராத்திரி வேளையில் அவர்கள் துதித்த போது அதுதான் இங்கே பார்த்தோம். இந்த சூழ்நிலையில் அவன் என்ன பண்ணானா? சங்கீதத்தில் சொன்னான்ல, பிரைஸ் காட். சொல்லுங்களேங்க, கரங்களை வைத்து அல்லேலூயா. கர்த்தரை தொழுது கொண்டான், கர்த்தரை தொழுது கொள்ளுவேன். கைகளை உயர்த்தி நல்லா சொல்லுங்க. எந்த நிலையிலும், அந்த இக்கட்டில், அந்த சூழ்நிலைகளிலும் நம்ம யாரை தான் தொழுது கொள்ளணும்? யாரைத்தான் நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நீங்க நோக்கி கூப்பிடுற ஆளா இருக்கணும். கர்த்தரை நீங்க கர்த்தர் சமூகத்திலே நீங்கள் ஆராதிக்கிற ஒரு நபராக இருக்கணும். கையை தட்டி சொல்லுங்க, விளங்குதா உங்களுக்கு? அப்பதான் நீ தேவ சமூகத்துல கர்த்தர் தான் எனக்கு ஆறுதல்னு சொல்லி, கர்த்தர் தான் எனக்கு பலன்னு சொல்லி. நீ சில பேரெல்லாம் பாருங்க, ஆராதனைக்கு ஏதாவது வாழ்க்கையில் சோர்வாயிட்டா, பலவீனம் ஆயிட்டா, என்னத்த போய் நடக்க போகுதுன்னு படுத்துருவாங்க. நீ அந்த சூழ்நிலையிலையும் தேவ சமூகத்துல எழுந்து நான் கர்த்தரை ஆராதிக்கணும், தேவ சமூகத்தில் அவர் தான் எனக்கு ஆறுதல், பலன், நன்மை அப்படின்னு சொல்லி வந்தா, நான் அண்ணாளுடைய விஷயத்தை எவ்வளோ பார்க்குறோம். அவர் தான் என் வாழ்க்கை ஏதாவது ஒன்று செய்ய முடியுன்ற ஒரு எண்ணம் இருந்ததுனால தான் அவள் ஆண்டவரை விட்டு போகாதபடி ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனா. இப்போ ஒன்றுமே இல்லைன்னா அவளுடைய சக்காலத்தை அப்படி தான் வார்த்தை சொல்லுது. அவ அவமானப்படுத்திக்கிட்டு பேசிக்கிட்டு துக்கப்படுத்திக்கிட்டே இருந்த. இப்போ அவளுக்கு எவ்வளோ இருக்கு? முதல் சாமுவேல் 2வது 5 2வது பிள்ளை பிறந்தது எத்தனை? 5. சாமுவேலோட எத்தனை? 2வது பிறந்த பிள்ளை எத்தனை? 6. அப்ப சாமுவேலோட 7. இல்லையா? சொல்லுங்க. அதுக்கு பின்பு நான் போட்டிருக்கு, படியம்மா. மைக்கில படிக்காட்டி பரவாயில்ல, அப்படியே படி. கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். அதுக்கு பின்பு, அப்படிதானே? யாருக்கு பின்பு? சாமுவேலுக்கு பின்பு. 1 கேட்டா எத்தனை கொடுத்துட்டார் ஆண்டவர்? 7. சாமுவேலோட எவ்வளோ? சாமுவேலோட சேர்த்துதான் 6. அப்படிதான் போட்டிருக்கா. சோத்திரம். அப்புறம் 3 குமாரர்கள் 3 குமாரத்திகள்னா ஒழுங்கா படி. 2 குமாரர் 3 குமாரத்தில் 5. அப்ப 5 1 6. சோத்திரம். அல்லேலூயா. ரைசலா. நான் 3 நினைச்சேன். அப்போ பாருங்க, ஆண்டவர் இப்போ 6 பிள்ளைகளை பார்க்கும்போது இவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? சொல்லுங்களேங்க. 5 பிள்ளைகளையும் கூட்டிட்டு போய் என்ன பண்ற? ஆலயத்துக்கு போறா. சோத்திரம். யாரை பார்க்கறதுக்கு? உள்ள ஆலயத்துக்கு போனா ஆலயத்துல மெயின் மெம்பரா யார் இருக்கிறா? இப்போ அன்னாளுடைய பையன் சாமுவேல் தான் இருக்கிறார். ஆலயத்துல தான் திட்டு வாங்கிட்டு இருந்தா. இப்ப ஆலயத்திலே முக்கிய நபரா உள்ள யார் இருக்கிறா? சாமுவேல் தான் கணம் பெற்றவரா உள்ள இருக்கிறார். இப்ப போகும்போது 5 உருப்படியோட போறா உள்ள. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். பார்க்கறவங்க எப்படி இருந்திருக்கு இவளுக்கு, கூட வந்தவளுக்கு. இதுதாங்க கர்த்தர் செய்கிற செயல். அவர் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏதாவது ஒன்று செய்வார். என்ன செய்வார்னு தெரியாது. அவரை மாத்திர சோத்திரம் பண்ணு. உன் தலையை அவர் உயர பண்ணிடுவார். உன் தலையை அவர் நிமிர பண்ணிடுவார். சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஏற்படுத்துவார். மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. எப்படியும் கனத்தை ஏற்படுத்துவார். சோத்திரம். ராகேலுக்கு என்னன்னா, யாக்கோப் என்னதான் நேசிக்கிறார், என் மேலதான் அன்பா இருக்கிறார், லேயாள் மேல அவளுக்கு அன்பு கிடையாதுன்னு இவளுக்கு ஒரே தலகணம். வெளியிலே சொல்லுங்க, தலகணம். அதனாலதான் நமக்கு தலகணம் வரக்கூடாது. நம்ம தாழ்மையா இருந்தா உயர்த்திக்கிட்டே இருப்பார். நம்ம தலை உயர்ந்துகிட்டே இருக்கும். சோத்திரம். சொல்லுங்க, அதான் ரகசியம்.
இவளுக்கு என்னது? ராகேலுக்கு அதான் தலக்கணம். இவளுக்கு பிள்ளை இருக்குன்றது அண்ணாளுடைய சக்காலத்துக்கு, எனக்கு பிள்ளை இருக்கு உனக்கு பிள்ளை இருக்குன்னா அவளுக்கு தலக்கணம். யாரையும் பார்த்து நீங்க நம்ம இந்த வேலை பண்ணிடக்கூடாது இல்லையா? யாரையும் பார்த்து நமக்கு தலகணமே வந்துடக்கூடாது. சொல்லுங்களே லூயா. எப்பவுமே சொல்லணும், மெயின்ல அந்த எண்ணங்கள் வரும்போது, ஆண்டவரே இது மேன்மை இல்லை, எனக்கு மேன்மை நீங்க தான் மேன்மை. சொல்லுங்களே லேலியா, சொல்லுங்க. கரங்கள் ஊதி. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும்போது நான் தான் சொல்லுவேன். மெயின்ல அது வந்தாலே நான் உடனே சிலுவையில் வைக்க தெரியும். பல இடங்களில் சொல்றாரு, உலகத்துக்கு நான் சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன், உலகம் எனக்குள்ளே சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. பவுல் சொல்றாருல்ல, உலகத்துக்கு நான் சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன், உலகம் எனக்குள்ளே சிலுவையில் அறைந்திருக்கிறது. கிறிஸ்தவர்கள் தங்கள் மாம்ச ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அதுதான் நான் அப்பப்போ சிலுவைன்னு சொல்லுவேன். எதையுமே நம்ம என்ன பண்ணணும்? சிலுவையில் வச்சிடணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், எந்த காரியங்கள் செய்தால் இந்த சர்ச்சுக்கு வரும்போதும் அப்படிதான். அப்பா பரவாயில்ல, அப்படியான்னா இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் அப்படிதான். 40,000 ரூபா வாடகை கொடுக்குறீங்களா? 40,000. அது நம்ம பெருசாலாம் பார்க்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஸ்டேஜ் போட்டோம், சும்மா ஏதோ வேலை செஞ்சோம், அழகாக நீட்டாக அமைஞ்சிருச்சு. வீடியோவில் பார்த்த பல பாஸ்லாம் ஃபோன் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்குது, அருமையாக பண்ணியிருக்கிறீங்க. இது நமக்கு மேன்மை கிடையாது. தகுதிக்காக செய்து வைத்திருக்கிறோம். தேவனுடைய சபை நீட்டாக இருக்கணும், ஜெபத்தோடு செய்கிறோம், தேவன் அதை ஆசீர்வதித்து கொடுக்குறார், அவ்வளோதான். இது எனக்கு மேன்மை இல்லை, எனக்கு மேன்மை இயேசு தான். கரங்களை வைத்து சொல்லுங்க. அதில் நமக்கு எதுலையுமே என்ன வரக்கூடாது? தலைக்கணமே நமக்கு வரக்கூடாது. உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்படுது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்குன்னா அது மேன்மையாக நினைக்கக்கூடாது. அதாவது என் வேலை வருமானத்துக்காக, என் தேவைக்காக கர்த்தர் நீங்கள் ஆயத்தம் பண்ணின பந்தி, மகிமை உமக்குத்தான் ஆண்டவரே. கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கும்போது, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது, உங்கள் வாழ்க்கையில் தலைகுனிவின் மத்தியில் ஒரு தலை நிமிர ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யும் போதெல்லாம், ஆண்டவரே இதை செய்தது நீங்கப்பா அப்படிங்கும்போது இன்னும் உனக்கு பந்தி வந்துகிட்டே இருக்கும். அப்ப ராகேலுக்குள்ள இருந்த தலைகணம் பாருங்க, அவளுக்கு என்னது? இவர் தான் என்ன நேசிக்கிறார். கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? ராகேலுடைய கற்பத்தை அடைச்சிட்டார், குழந்தை இல்லை. சோத்ரு அல்லேலூயா பாரு. அப்ப என்ன, யாருக்கு குழந்தை பிறந்துட்டே இருக்கு? லேயாளுக்கு தான் குழந்தை பிறந்துட்டே, அற்பமா எண்ணப்பட்டவளுக்கு தான் குழந்தை பிறந்துக்கிட்டே இருக்குது. இப்ப இவ பாக்குறா, என்னடா இது? ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அப்ப யார் அவ மத்தியில பாருங்க, அற்பமா பார்க்கப்பட்டவள் மத்தியில அவ தலையை கர்த்தர் நிமிர பண்ணுகிறார். இஸ்ரவேலர் அத்தனை பேரும் அவமானம், எகிப்தில இருந்து அத்தனை பேரும் கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா பார்க்கிறவன் அவங்களை அடிமைப்படுத்தின யோசேப்பு மரித்த பின்பு அவனை அறியாத ராஜா, யோசேப்பு அறியாத ஒரு ராஜா வந்து இவங்களை அடிமைப்படுத்திட்டான். அடிமைப்படுத்தின நாட்கள் இருந்து, கவனிக்கிறீங்களா? அடிமைப்படுத்தின நாட்கள் இருந்து அந்த தேசத்தில் இருக்கிற சின்ன குழந்தை இவ்வளவுண்டு அவ்வளவுண்டு கூட என்ன பண்ணும்? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தாலும் அவங்க பிள்ளைகளை பார்த்தாலும் என்ன பண்ணும்? ஏய் போட அடிமை பையில, அப்படிதான் அடிச்சு திட்டிருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு இவங்களை எப்படியாவது காலி பண்ணணும், இவங்க இப்படியே ஒடுக்கி இவங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கணும். அதான் அவங்க நோக்கமே. கையை வைத்து சத்தமாய் சொல்லுங்க. இஸ்ரவேலர் வாழணும், இங்கே வேலைக்காவது வச்சுக்கணும்லாம் அவங்க நோக்கம் கிடையாது. இவங்களை எப்படியாவது ஒடுக்கி கிடுக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், என்னாவது ஒன்று செய்யணும். அதுக்கு என்னெல்லாம் அவங்களுக்கு பண்ண முடியுமோ, டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ, இடையூறு கொடுக்க முடியுமோ, இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ அத்தனை செய்தாங்க. ஏன்னா ஆண் குழந்தைகள் பெற்ற ஆண் குழந்தைகள் என்ன பண்ணிடு, மருத்துவ சொல்ற உடனே கொன்று, ஆண் குழந்தைய பார்த்தா கொன்று. அப்ப என்ன பண்ண, இன்னும் வேலையை அவனுக்கு டைட்டா வாங்க, கடுமைப்படுத்தி இன்னும் நெருக்கத்தை உண்டு பண்ண அவங்களுக்கு. சோத்திரம் அல்லேலூயா. ஆனா பாருங்க, வசனம் நேத்து ஃபாதர் மீட்டிங்ல சொன்னாரு, எவ்வளவா அவங்க நெருக்க கர்த்தர் கூட இருக்கிறாரு, பெருக பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறார், ஒண்ணுமே செய்ய முடியல. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் கூட இருக்கிற ஒரு காரியம், கர்த்தர் பிளஸ் பண்ண, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், கர்த்தர் உன்னை ரட்சித்தார், கர்த்தர் உன்னை முன்குறித்திருக்கிறதுனால என்ன உலகத்துல எது நடந்தாலும் கர்த்தர் உன்னை முன்குறிச்சார், கர்த்தர் உன்னை பார்த்திருக்கிறார், கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்ட நபர் நீ. அதனால உன் வாழ்க்கையில ஒரு இரக்கத்தை கிருபையை உன் மேல வச்சுக்கிட்டே தான் இருப்பார் அவர். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதுக்கு பாத்திரமா நடந்துட்டா பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுட்டே தான் இருப்போம். இப்படிதான் எல்லாரும் பார்த்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அற்பமா பார்க்க இப்படிப்பட்ட நிலைமையில இருந்த அவர்கள் தான் கர்த்தர் தன்னுடைய வல்லமையை கடைசா விளங்க பண்ணாரு பாரு. வல்லமையை பார்க்க 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 எகிப்தியர்கள்லாம் என்ன பண்ணுது, வயிற்றுல சொல்லுவாங்கல்ல, புளிய கரைக்குது. அல்லேலூயா. என்ன சாதாரண விஷயமா இல்லை, தண்ணீர் ரத்தமா மாறுது. அல்லேலூயா.
ஒன்னொன்னு சில வேளை இருக்க வித்தியாசம். அப்பப்ப எப்படி பார்க்குறாங்க, அவங்க மேலே இருந்த பார்வை படிப்படியாக மாறுது, கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. என்னடா இவன் ரொம்ப அற்பமா மோசமா, ஒரு அடிமை, ஒரு வேலைக்காரன் சாதாரணமாக பார்த்தோம், இவர்களுடைய தேவன் மகா பெரியவராக இருக்கிறாரு, உங்க வாழ்க்கையில் நடக்கிற கிரிகள் பயங்கரமா இருக்கேன்னு இஸ்ரவேலர் மேல இருக்கிற அந்த பார்வை மாறிக்கிட்டே இருக்கு. மாறி 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 என்ன பண்றான், கடைசியில நீங்க எங்களை ஆசீர்வதிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லத்தக்கதாக பொண்ணும் வெள்ளியும் உடைமைகளை கொடுத்து நீங்க ஆசீர்வதிச்சுட்டு போங்கன்னு சொல்லத்தக்கதான காரியம் மாறி போச்சு. நீ கர்த்தரை தேட தேட நல்லா கவனித்துக்கொள்ளும், உங்க மேல இருக்கிற பார்வை மற்றவங்களுக்கு கர்த்தர் கிரியை செய்துகிட்டே இருப்பார். செய்ய செய்ய கர்த்தர் நடத்த 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 உங்க மேல இருக்கிற பார்வை மாறிக்கிட்டே போகும். நல்லா கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம நினைச்ச மாதிரி இவங்க இல்லை, இவங்கள்ட்ட கவனமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. கர்த்தர் இவங்களோடு இருக்கிறார். இது ஒரு நீங்க வேலை சேலத்தில் கூட அப்படி ஜெபம் பண்ணி செய்து பாருங்க. நீங்க ஜெபம் பண்ணி போய் பாருங்க, ஒன்னொன்னுல கர்த்தர் கிரியை செய்வாருங்க. இது சூழ்நிலை முடியாத ஒரு சூழ்நிலை, எனக்கு தெரியாத காரியம், எனக்கு முடியாத விஷயம், ஆண்டவர் நீங்க தான் கிருபை செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்டயே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. கர்த்தர் ஒரு கிரியை செய்யறதை நீங்க பார்க்க முடியும். உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், ஒரு சின்ன சின்ன காரியத்தில் கூட நான் அப்படி ஜெபம் பண்ணி நான் உணர்ந்ததை பார்த்துருக்கிறேன். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. சின்ன விஷயத்தில் கூட ஆண்டவரே அப்படின்னு ஒரு சின்ன இந்த விஷயம், ஆண்டவரே இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமே, ஏதோ ஒன்று காரியம் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பார். அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவரே சூழ்நிலைகள் அப்படியே மாற்றுவார். கைகளை வைத்து சத்தமாக சொல்லு, நல்ல முழு பலத்தோட அல்லேலூயா பிரைஸ் காட். ஆமாம், தேவனே மாற்றுவார். கர்த்தரே என்ன காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணிடுவார். உன் காரியத்தை ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல பரவாயில்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ஒரு கிரியை செய்திருவார். சத்துருடைய கிரியை அகலும், கர்த்தருடைய கரம் அங்கே உனக்கு நீட்டப்படும், கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உன் மேல இருக்கிற பார்வை அப்படியே மாறும், மேல இருக்கிற பார்வை மாறும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. கர்த்தரால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. சகோதரர் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பணம் திருட்டு போயிட்டே இருக்கு, பணம் திருட்டு போயிட்டே இருக்குது. இப்போ பார்வையில் எப்படி இருக்கு, கணக்கு வழக்கில் இடைஞ்சல், பணம் குறையுது 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 குறையுது. பொறுப்பாளர்கிட்ட கணக்கு கொடுக்கும்போது பணம் குறையுது குறையுதுன்னு ரிப்போர்ட் வந்துட்டே இருக்கு. என்னடா இது அப்படின்னு பார்க்க பார்க்க என்ன, இவர் தான் ஏதோ கோளாறு பண்ணுறாரா, இப்படி குழப்பிக்கிட்டே இருக்கிறாரா நம்மளை. பார்வை அந்த ஆளுக்கு பொறுப்பாளருக்கு என்ன வரும், சந்தேகம் வரும் அவங்க மேலேயே. தொடர்ந்து எப்படி மிஸ்டேக் ஆகும், தொடர்ந்து எப்படி பணம் போகும், உங்களை நம்பி தானே பொறுப்பு கொடுத்து பணத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன், எப்படி குறையுது பணம், எப்படி காணா போகும், எப்படி திருட்டு போகும் அப்படின்ற அளவுக்கு இப்படி பண்ணி இப்படி பார்த்து பாருங்க, அப்படி பாருங்க. நம்பிக்கைக்குரிய ஆள் வேற, பழைய ஆள், என்ன ஆனாலும் ஒரு சந்தேக பார்வை இருந்துட்டார். இவரே ஏதாவது குழப்பம் பண்றாரா, இவரே ஏதாவது ஒரு ரூமரை பண்றாரா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் வராதா. ஏன்டா அழுவார் சொல்லிட்டு, ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பேன். நானும் ஜெபம் பண்ணிக்கிறேன் அவருக்கு, அவரு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கிரியை செய்வார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் காலையில பார்த்தீங்கன்னா தினமும் அவரை வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து உட்காருவானா, ஒரு தம்பி வந்து உட்கார்றான். இவர் குளிக்க போகும்போது என்ன பண்ணுறது, வந்து இவன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவான் அந்த அறையில். நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் குளிக்க போங்க காலையில் நேரம் அப்படின்றது. அவர் குளிக்க போகும்போது என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, சோப்பை மறந்துட்டுருக்கிறார். உள்ளே போயிட்டு பாத்ரூம் எல்லாம் போயிட்டு, சில நேரம் பாத்ரூம் எல்லாம் போயிட்டு தானே குளிப்போம், ஒரு 10-15 நிமிஷம் ஆகிடும். அப்புறம் அதெல்லாம் காலை கடன்லாம் முடிச்சுட்டு குளிக்கிறதுக்கு ப்ரெஷ் எல்லாம் பண்ணிவிட்டு சோப்பை தேடினா இல்லை, ஓ சோப்பு விட்டு மண்டபம் அப்படின்னு இவர் வெளியில் வரும்போது பார்த்தா அந்த தம்பி இல்லை, வெளியில் உட்காந்து ஆளை காணும். இவருக்குள்ளேயே ஒரு சந்தேகம், இவன் மேலே ஒரு சின்ன டவுட், இவன் தான் டெய்லி வரான், இவன் ஏதாவது செய்கிறானோ அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்ணார், உள்ளும் வெளியாக ஓடி போய் ஜன்னல் வெளியே எட்டி பார்த்தா இவர் பாக்கெட்டில் இருக்கிற சாவியை எடுத்து ட்ராவை திறந்து இவர் குளிக்க போகிற நேரமெல்லாம் ஒரு காலை நேரத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான். இவனுக்கு தேவையான பணத்தை உருகிடுறது. ஹலோ, குளிக்க போகும்போது இவர் பாக்கெட்டில் சாவி வச்சுட்டு போயிடுறாருல, எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு. அந்த நேரம் வந்து பாக்கெட்டில் சாவியை கையை விட்டு எடுத்து அவர் குளிக்க போய் இவர் வந்து கரெக்டாக ஜன்னலில் பார்க்க பின்பக்கமாக அறையிலேருந்து இன்னொருத்தர் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்துக்கிறார். அப்போ இவன் திறந்து காசு எடுக்கும்போது குரல் கொடுத்துக்கிறார், அண்ணா அவனை பிடிங்க. அவன் போய் அப்புறம் அவன் கையை பிடிச்சி உடனே அந்த முக்கிய நபருக்கு அதை தகவலை தெரியப்படுத்துகிறாங்க, இப்படி தான் இவன். அப்போ அவர் மேலே இருக்கிற பார்வை மாறிச்சு. சொல்லுங்களேன், யார் செய்கிறாது,
எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும் இதெல்லாம்? அந்த ஜஸ்ட் இவர் குளிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா எடுத்துட்டு வச்சிருவான். தெரியாது. சொல்லுங்க அல்லேலூயா. தெரியாமையே போயிட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் வெட்கப்படுத்தாம அந்த இடத்துல அல்லேலூயா குற்றவாளின்னு இல்லாம தேவன் தான் தலை நிமிர பண்ணி, ஆமென் அல்லேலூயா, கர்த்தர் தான் அது கிரியை செய்ய முடியும். கர்த்தரால முடியும் நிச்சயமா. அதனால ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க என்ன செய்யுங்க, தேவனை சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்க. இதுவரைக்கும் நம்மை என்ன செய்திருக்கிறார்? தலை நிமிர பண்ணினவர். இனிமேலும் அதை அல்லேலூயா உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவராயிருக்கிறார். சத்துருகளுக்கு முன்பாக இதுவரைக்கும் இன்னும் ஆச்சரியப்படும்படி தான் செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்கன்னு? வர்ற ஆண்டு இதுவரைக்கும் செய்ததுக்கு நல்லா நன்றி சொல்லு. விளங்குதாங்க? ஏதோ ஒரு விதத்தில் உன் தலையை வெக்கப்பட்டு போகாம இந்த விஷயத்தில் எத்தனையோ இருக்கு. அதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வர வருஷத்துல இன்னும் உன் பந்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். ஆயத்தப்படுத்திட்டே இருப்பார். உன் தலையை உயர்த்திட்டே இருப்பார். எல்லாரும் மத்தியில் படிப்படியா நம்ம வாழ்க்கை மேன்மைப்படும். அல்லேலூயா. கைகளை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தான். அப்படி நாளுக்கு நாள் இன்னும் விருத்தி வருகிற வருஷத்துல இன்னும் விருத்தி அடைய பண்ணுவார். இன்னும் மேன்மையான காரியங்களை செய்வார். இன்னும் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். எழுந்திருப்போமா? தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் செய்த அந்த நன்மைகளை நினைத்து ஒரு விசை. ஆமென். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே.